Taste the Daily. செங்குன்றத்தில் வாரிசு துணை முதல்வர் உதயநிதி வருகைக்காக வாகன ஓட்டிகளை காவல் ஆய்வாளர் அடிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மைனாரிட்டி பாஜக அரசுக்கு எதிராக உதயநிதி உரையாற்றுவதற்கான பொதுக்கூட்ட மேடை செங்குன்றம் பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டு பேருந்துகள் வேறு இடத்தில் நிறுத்தப்பட்டன. இதனையொட்டி போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் வாகன ஓட்டிகளிடம் அடாவடி செயலில் ஈடுபட்டதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அதிருப்தி அடைந்தனர். அப்போது காவல் ஆய்வாளர் வாகன ஓட்டிகளை அடிக்க முயன்ற அராஜக செயலால் விரக்தியடைந்த வாகன ஓட்டிகள் திமுகவின் கொத்தடிமையாகவே காவல்துறையினர் மாறிவிட்டதாக விமர்சித்தனர். சென்னை கண்ணகி நகர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணி பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்க முடியாமல் குழந்தை இறந்ததால் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 30 படுக்கைகள் கொண்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் காலி பணியிடம் நிரப்பப்படாமல் உள்ளது. இதனால் சிகிச்சைக்கு வரும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு முறையாக சிகிச்சை அளிக்க முடிவதில்லை. இந்த நிலையில் தீபிகா என்ற பெண் பிரசவ வலி ஏற்பட்டு கண்ணகி நகர் மாநகராட்சி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்றுள்ளார். அங்கு போதுமான மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லாததால் முறையான சிகிச்சை அளிக்க முடியாததால் தீபிகாவுக்கு இறந்த நிலையில் குழந்தை பிறந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் மாநகராட்சி மருத்துவமனை வளாகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மருத்துவத்துறை அதல பாதாளத்திற்கு சென்று விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த ஹாஸ்பிட்டலில் என் குழந்தை பிறந்திருக்கும், இன்னைக்கு என் குழந்தைய கையில் வச்சுட்டு இருப்பேன். இப்போ என் குழந்தைய மண்ணில் கொடுத்துட்டு நான் எங்கள் அனாதையாக உட்காந்துட்டு இருக்கேன். இதுக்கு யார் காரணம்? எனக்கு யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். இதுக்கான போராட்டம் நாங்கள் பண்ணுவோம். இதுக்கான தீர்வு எங்களுக்கு கிடைச்சாகணும். இன்னைக்கு எனக்கு நடந்தது அடுத்த குழந்தைக்கு நடக்கக்கூடாது. இந்த குழந்தை தான் இங்கே இறந்த குழந்தை எந்தால் தான் கடைசியாக இருக்கணும். இதுக்கப்புறம் எந்த குழந்தையும் இறக்கக்கூடாது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே போக்குவரத்து துறை மற்றும் மருத்துவத்துறையின் அலட்சியத்தால் கல்லூரி மாணவர் ஒருவரின் வலது கை செயலிழந்த துயரம் நேரிட்டது. பிள்ளையார்குளம் பகுதியில் ஓட்டுநர் கவனக்குறைவாக பேருந்தை இயக்கியதால் மாணவன் கருப்பசாமியின் வலது கை நரம்புகளை ஜன்னல் கண்ணாடி வெட்டியுள்ளது. பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட கல்லூரி மாணவனுக்கு வலது கை துண்டிக்கும் நிலை உள்ளது. இந்த நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கல்லூரிகளுக்கு கூடுதல் பேருந்துகளை இயக்கி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இல்லையெனில் மாணவர்களை திரட்டி அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் ஸ்டாலின் அரசை எச்சரித்தார். அந்த கருப்பசாமி என்ற மாணவர் குடும்ப சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இல்லாத காரணத்தினால அவன் அம்மா தான் கஷ்டப்பட்டு அந்த பையனை படிக்க வைக்கிறாங்க. எனவே அவனோட குடும்ப சூழ்நிலை கருதி அந்த மாணவனுக்கு உரிய இழப்பீடு தமிழக அரசு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கிறேன். திருவண்ணாமலையில் போக்குவரத்தில் சிக்கிய ஆம்புலன்ஸை போக விடாமல் திமுக நடத்திய கூட்டத்திற்காக வந்தவர்களை காவல்துறையினர் ஒழுங்குபடுத்திய கொடுமையான செயல் நடந்தேறியது. அண்ணா சிலை அருகே திமுக நடத்தும் கூட்டத்துக்காக பணம் கொடுத்து கிராம பகுதிகளிலிருந்து பெண்கள் வரவழைக்கப்பட்டனர். இதனால் திருவண்ணாமலை சாலையில் வாகனங்கள் இன்ச்சாக நகரும் நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் நோயாளியுடன் வந்த ஆம்புலன்ஸ் இதில் சிக்கிக் கொண்டது. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் கூட்டத்துக்காக அழைத்து வரப்பட்டவர்களை ஒழுங்குபடுத்தும் பணியிலேயே ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை செயல்பட்டது. கருணையற்ற திமுக அரசுக்கு துணையாக இருந்த ஏவல் துறையின் செயல்பாடு திருவண்ணாமலை வாகன ஓட்டிகளிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. சென்னை ரிப்பன் மாளிகையில் மாநகராட்சி ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் காலி பணியிடங்கள் நிறைவேற்றாமல் போனதை கண்டித்து திமுக தொழிற்சங்கமே வாயில் கூட்டம் நடத்தியது பரபரப்பானது. மாநகராட்சியின் 15 மண்டலங்களிலும் 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமலும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறையால் பலர் உயிரிழக்கும் நிலையும் உள்ளது. இந்த நிலையில் திமுகவின் தொழிற்சங்கமான தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் சண்முகம் தலைமையில் வாயிற்கூட்டம் நடத்தப்பட்டது. மேலும் வரும் 12ஆம் தேதி சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கவன ஈர்ப்பு அடையாள அட்டையை அணிந்து பணியில் ஈடுபடுவார்கள் எனவும் தெரிவித்திருப்பது ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறமையின்மையை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது.
சென்னை திருவொற்றியூரில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளால் சுவாச பிரச்சனை ஏற்படுவதோடு தோல் சம்பந்தமான நோயும் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 7வது வார்டு பக்கிங்காம் கால்வாய் அருகே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மருத்துவ கழிவு கொண்டுவரப்படும் லாரியை சிறைபிடித்து அதிமுக கவுன்சிலர் கார்த்திக் மாநகராட்சியிடம் ஒப்படைத்தார். இதைத் தொடர்ந்து வெறும் அபராதம் விதித்து லாரி விடுவிக்கப்பட்டதால் அதிமுக கவுன்சிலர் கார்த்திக் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ கே குப்பன் ஆகியோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் மீண்டும் இதே பகுதியில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதால் சுவாசிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் உடனடியாக ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இந்த தண்ணியை தான் எங்களுக்கு கிளியர் பண்ணி அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நாங்க குடிச்சாவோ ஏதாவது பாதி பேருக்கு மேல பாதிப்பாயிட்டு இருக்கோம். இப்ப இந்த ரசாயன பொருளை இங்க எதுக்கு எடுத்துட்டு வந்து கொட்டுறாங்க? கொஞ்ச நேரம் நம்மளால அங்க நிக்கவே முடியல. எங்கனால ஒரு 10 நிமிஷம் கூட நிக்க முடியல. ஒரே ஸ்மெல் அடிக்குது. நீங்க தயவு செய்து யாருன்னா ஒருத்தர் ஆபீசர் பாருங்க. நாங்க பொதுமக்கள் அவ்வளவு பேரை ஒத்துழைக்கிறோம். நீங்க பார்த்து இதை லேப் டெஸ்ட்டுக்கு கண்டிப்பா கொடுக்கணும். நீங்க இல்லைன்னா நாங்க